ஓகே, நீங்க சீரியஸா தான் பேசுறீங்கன்னா பிரச்சனை இல்ல. உங்களுக்கு என்ன அரவிந்த், நான் உங்களை பல நாள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எப்பவும் எந்த ப்ராப்ளமும் இல்லாம எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. செய்யற வேலைய ரொம்ப சின்சியரா பண்றீங்க. நிச்சயம் சக்சஸ் ஆவீங்க. தேங்க்யூ so much வெண்ணிலா. போயிட்டு வரேன். பை. ஐயோ போயிட்டாலே, எப்படியாச்சும் சொல்லி ஆகணுமே. ச்சே, முக்கியமான விஷயத்த சொல்லாம சொத்தப்பிட்டியாடா டே. வெண்ணிலா, வெண்ணிலா, எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது. அதான் எப்படி கேட்கணும்னு யோசிக்கிறேன். உதவியா? நானா? என்ன செய்யணும் சொல்லுங்க. வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு 4 நாளாக காய்ச்சல். அவங்களுக்கு ஒரு சுடுதண்ணி வச்சு தரக்கூட வீட்டில் ஆள் இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன், உங்க வீட்ல வேலைக்காரங்க யாரும் இல்லையா? ஊரெல்லாம் மழை வெள்ளமாக இருக்கிறதுனால யாருமே வேலைக்கு வரல. எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன் உங்க சிஸ்டர் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? ஏன் சிஸ்டரா? அவள் வெந்நி தண்ணி வைக்கணும்னா தண்ணியில் எத்தனை ஐஸ் கட்டி போடணும்னு கேட்பா. சரி, நான் இப்ப என்ன பண்ணணும் அரவிந்த்? வெண்ணிலா, எனக்குன்னு சொல்லிக்க கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இல்லை. எனக்காக ஒரே ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவை பார்த்துக்க முடியுமா ப்ளீஸ்? இது ஒரு விஷயமா? இது அப்பவே கேட்டிருக்க வேண்டியதானே அரவிந்த்? இதுக்கு எதுக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேசுறீங்க? சரி, நான் எப்ப வரணும்? நாளைக்கு காலைல வந்தால் போதும். நாளைக்கு தான் நல்ல நாள். அம்மாவுக்கு உதவி பண்றதுக்கு எதுக்கு நல்ல நாளெல்லாம் பார்க்கணும்? இப்பவே போலாமே. இல்லை, அதில் ஒரு விஷயம் இருக்கு. நீங்கள் என்னுடைய ஒரே கேர்ள் ஃப்ரெண்டா, நீங்கள் எப்பவும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதான் முதல்ல ஒரு நல்ல நாளில் வீட்டுக்கு போகலான்னு ஆசைப்பட்றேன். அரவிந்த், நான் மறுபடியும் கேட்குறேன், என்னை வச்சு காமெடி பண்ணலையே? சேச்சே, ஐ எம் வெரி சீரியஸ். சரி, ஓகே, நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன். இப்போ நான் போலாமா? போகலாம். எஸ், யா. குக்கர்ல சாதம் வச்சிருக்கேன், எடுத்து போட்டு சாப்பிடுங்க. வக்கீல் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். கோகிலா, ஏன் கோகிலா, எதுக்கு இந்த வக்கீல் போட்டுடலாம்? இனிமேல் ஒரு பிரச்சனை இருக்கான்னு எல்லாரும் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம்ல. ஏன் அந்த உமா மேல அப்படியே காலாங்காத்தால பாசம் பொத்துக்கிட்டு வருதாக்கும்? சத்தியப்படி நடப்பீங்கன்னு நம்பிக்கையோட நானும் உங்களை பைத்தியம் மாதிரி நம்பிட்டு இருந்தேன் பாருங்க. இப்ப என்ன ஆச்சு? நீங்க போய் அந்த உமாவை திருட்டுத்தனமா பாக்கல? நீங்க 2 பேரும் கொஞ்சம் பேசிட்டுல? நான் தான் அந்த எல்லா கருமத்தையும் அந்த போன்ல பார்த்து தொலைச்சனே. ஏய் கோகிலா, அது தற்செயலா நடந்தது. உமா எந்த திசையில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது கோகிலா. கோகிலா, ரோடு எடுத்துருக்கா ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்க உமா இருந்துச்சு. கோகிலா, ஒன்றும் வேண்டாத ஒன்றும் கிடையாதுல்ல. அவளை பார்த்துட்டு எப்படி நான் மூஞ்சி திருப்பி வர முடியும்? அது மட்டும் இல்லை, தனியாக பார்க்குற சந்தர்ப்பம் அமைச்சு கூட நான் அவளும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. இப்படி இருக்கிறப்ப அவளுக்கு போய் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறேன், கோர்ட்டுக்கு இழுக்கிறேன்னு சொல்றேன் கோயிலா. ஆமா, நீ அவளும் பச்சை குழந்தைங்க 2 பேரும் காவிட்டு பிரிஞ்சுட்டீங்க. இனிமே காலத்துக்கு பேசவே மாட்டீங்க. இத நான் நம்பணும். இன்னும் இந்த மாதிரி வேற ஏதாவது கதை இருந்தா சொல்லியா, நான் நம்புறேன். ஏய்யா, எவ்வளவு நடந்திருக்கு நம்ம குடும்பத்துல. அவளால நான் மறுபடியும் செத்து பொழைச்சு வந்திருக்கேன். கொஞ்சமாவது உங்க 2 பேருக்கும் பற்று பாசம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மறுபடியும் கொஞ்சம் கொலை விட்டுருப்பீங்களா? நான் லாயர் கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். அவ கழுத்துல நீ கட்ட தாலி இருக்கிற வரைக்கும் அவளை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு லாயர் சொல்லிட்டாரு. அவ கழுத்துல நீ கட்ட தாலி நான் சட்டப்படி இறங்கிட்டேன்னு வச்சுக்க. அப்புறம் நீ ரோட்ல பார்த்தேன், தற்செயலா பார்த்தேன், இந்த கதையெல்லாம் என்கிட்ட நீ சொல்லிட்டு இருக்க முடியாதா? போலீஸ்ல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், அவளை போலீஸ் தூக்கி உள்ள வச்சிரும். அது தாயா எனக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு. அதுக்கு தாயா நான் இவ்வளவு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். கோயிலா, இதெல்லாம் வேணாம் கோயிலா. இது நடந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே அசியம். நம்ம எல்லாத்தையும் கூடல் நிற்க வச்சு நம்ம குடும்ப மானத்தை போய் ஊர் சிரிக்க வச்சிருவாங்க. சிரிக்கட்டும், ஊர் நல்லா சிரிக்கட்டும். பண்றதெல்லாம் கேவலமான விஷயம். ஆனா ஊர் மட்டும் உங்களை பார்த்து சிரிச்சிட கூடாதாக்கும்.
இந்த தாமரை மல்லிகா 2 பேரையும் கூண்டுல ஏத்து சந்தி சிரிக்க வைப்பேன். அவளுங்க 2 பேரும் எவ்வளவு ஆட்டம் போட்டாளுங்க. அவளுங்க என்னமோ நேர்மையின் சிகர மாதிரியும் சத்தியத்தை தவிர எதுவுமே தெரியாத மாதிரி எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணுவாளுங்க. அவளவுல கோர்ட்ல ஏத்தி கூடி குறுக வைக்கணும். அப்பதான் என்னோட ஆத்திரம் அடங்கும். மறுபடியும் மறுபடியும் உன் தங்கச்சிங்களுக்கும் அந்த உமாவுக்கும் வக்காலத்து வாங்காம சும்மா இரு. எனக்கு தெரியும் என் குடும்பத்தை காப்பாத்திக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு. நான் இப்போ வீட்டில் இருக்கேன். ஆஃபீஸ் போனதும் உங்களுக்கு நான் மெயில் அனுப்புகிறேன் சார். என்னங்க? தாமரை, நான் இங்கே மாடியில் தான் இருக்கேன் சார். நான் ஆஃபீஸ் போயிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் சார். என்னாச்சு தாமரை? என்னங்க, உங்களுக்கு தெரிஞ்ச லாயர் யாராவது இருக்காங்களா? என்ன தாமரை, வந்ததும் வராத மாதிரி லாயரை பற்றி கேட்டுட்டு இருக்க? கோகிலா அண்ணி உமாவுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கங்க. நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களா? அந்த கேஸை டீல் பண்றதுக்காக ஒரு லாயர் தேவை. கோகிலா வக்கீல் நோட்டீஸ் எதுக்கு அனுப்பியிருக்காங்க? எதுக்காக அவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க? அதான் பூவரசுக்கும் உமாவுக்கும் இனிமேல் எந்த சம்மந்தம் இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சுல. சத்தியம் கூட பண்ணி கொடுத்தாச்சுல. அப்புறம் எதுக்கு அவங்க வக்கீல் நோட்டீஸ்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க? கோகிலா அண்ணி உயிரோட இருக்கும்போது நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோமா, அதனால நம்மளெல்லாம் தண்டிக்கணுமா? அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்தை சட்டப்பூர்வமா ரத்து பண்ணணுமா? எப்பவும் கோகிலாவுக்கு இதே பிரச்சனை தான். அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. பிடிக்காம போச்சுன்னா ஓட ஓட விரட்டுவாங்க. அவங்களுடைய அன்பையும் தாங்க முடியாது, அவங்களுடைய கோபத்தையும் தாங்க முடியாது. இப்ப இன்னொரு விஷயமும் நடந்திருக்குங்க. நம்ம உமா கர்ப்பமா இருக்கா. ஏய், உமா கர்ப்பமா இருக்காங்களா? அவ கர்ப்பமா இருக்காங்கிறதுக்காக முழுசா சந்தோஷம் கூட பட முடியாதபடி அடுத்த இடியா இந்த வக்கீல் நோட்டீஸ் வந்து நிக்குது. எங்க டைவர்ஸ் கேஸ்லாம் டீல் பண்ற லாயர் யாராவது தெரியுமா? லாயர்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க தாமரை. ஆனால் இப்போ எனக்கு என்ன வருத்தம்னா, சும்மாவே உமா விஷயத்தில் கோகிலா உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு வேற நினச்சிட்டு இருக்காங்க. இதில் ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ணி இந்த கேஸை நீ தான் எடுத்து நடத்திட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுனா தாமரை, அவங்க கோவம் உன் மேலே இன்னும் அதிகமாக இருந்தால் நான் பயப்பட வேண்டியதாக இருக்கு. நான் என் மனசறிஞ்சு கோகிலா அன்னைக்கு எதிராக எதுவுமே பண்ணதில்லைங்க. அன்னைக்கு எதிராக எது நடந்திருந்தாலும் அது சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் நடந்திருக்கும். அது அவங்க விதின்னு தான் சொல்லணும். மல்லிகாவும் நானும் சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மாவை பார்த்ததில்ல. எங்க அம்மா இடத்துல வச்சு பார்க்குற ஒரே ஆள் கோகிலா அண்ணி மட்டும்தான். என் அன்னைக்கு ஒரு நாள் என் மனசு புரியும். அன்னைக்கு நான் செஞ்சதெல்லாம் நியாயம்னு அவங்களுக்கு தெரிய வரும். அன்னைக்கு என் அன்பை அவங்க புரிஞ்சுப்பாங்க. எனக்கு அது போதும். சரி, இந்த கேஸ் நீ தான் முன்னாடி எடுத்து நடத்தணுமா? வேற வழி இல்லைங்க. உமாக்கு என்னை விட்டா வேற யார் இருக்கா? இன்னைக்கு அவ வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே நான் தானே. அவ நமக்கு உதவி செய்யறதுக்காக வந்தா, என் வார்த்தையை மதிச்சு வந்தா. நான் சொன்னா சரியா இருக்கும் நம்பி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா. அவளுக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னால சிக்கலான இந்த வாழ்க்கையை நான் சரி பண்ண வேண்டாமா? உமாவோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் பதில் சொல்றது? நாளைக்கு அந்த குழந்தை வந்து யார் என் அப்பான்னு கேட்டா யாருன்னு அவ காமிப்பா சொல்லுங்க? அவ கூட இருந்து நான் இந்த கேஸை நடத்தி தாங்க ஆகணும். இல்லைன்னா நான் பெரிய பாவி ஆயிடுவேங்க. ஏன் மனசாட்சி என்ன சும்மா விடாது. நீதான் உமாவுக்கு இந்த அநீதியை பண்ண, அவ வாழ்க்கை நிராதரவ ஆனதுக்கு காரணம் நீதான்னு சொல்லி ஏன் மனசாட்சியை என்ன சாகடிச்சிருங்க. தாமரை, நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. எதுக்கும் கவலைப்படாது, நானும் உன் கூடவே தான் இருக்கேன். உமாவை பாதுகாக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்ல, அதை முழுசாவே பண்ணிடுவோம். எனக்கு தெரிஞ்ச லாயர் ஒருத்தவங்க ராணி மகாதேவின்னு இருக்காங்க. இந்த மாதிரி கேஸில் அவங்கள மிஞ்சிக்க வேறு யாருமே இல்லை. அவங்களுடைய விசிட்டிங் கார்டு என்கிட்ட இருக்கு, நான் தரேன். நீ உமாவை போய் பார்த்து பேசிட்டு வந்துருங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏய், எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? நீ போய் முதல்ல ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வா, நான் போய் லாயரை பார்த்து வந்துடலாம். சரிங்க. சரி போ. ஹலோ, நான் ராணி மகாதேவி தான் பேசுறேன். சொல்லுங்க.
அப்படியா? ஆ, நான் இப்போ ஒரு கிளைண்ட் மீட்டிங்ல இருக்கேன். முடிச்சதுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு கால் பண்றேனே. ஓகே, தேங்க்யூ. ஓகே. வணக்கம் மேடம். வா தாமரை. ம், உட்காருங்க. உட்காரு. நீங்க வருவீங்கன்னு பாரி ஃபோன் பண்ணிருந்தாரு. ஆமா மேடம், ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? சரி, நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனை மேடம். எங்க அண்ணி எங்க மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. நீங்க தான் எங்களுக்காக வாதாடி நியாயத்தை தேடி தரணும். என்ன பிரச்சனை? உங்க அண்ணி அப்படி என்ன கேஸ் போட்டிருக்காங்க? நாங்க பாவ புண்ணியத்துக்கு பயந்து வாழறவங்க. மனசறிஞ்சு நாங்க எந்த பொய்யும் சொன்னதில்ல, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. சத்தியத்தை நம்பிதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். கடவுள் மேல ஆணையா எங்க அன்னைக்கு கெடுதல் பண்ணணும்னு நாங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கல. நீங்க தான் உமாவுக்கு ஒரு நியாயத்தை தேடி கொடுக்கணும். தாமரை, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன் பேச்சில் உண்மை இருக்கும், உன் கண்ணீர்ல ஒரு நேர்மை இருக்கும். நிச்சயமா நியாயம் உன் பக்கம் தான் இருக்கும் நானும் நம்புறேன். என்ன ஒண்ணு, பொய்ய ஈஸியா ஜெயிச்சிட முடியும், உண்மைய போராடி தான் ஜெயிக்க வைக்க முடியும். இந்த கேஸ்ல உங்க பக்கம் ஒரு நியாயமான தீர்ப்பை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. மேடம், உங்க ஃபீஸ் உங்க பக்கம் சாதகமா தீர்ப்பு வரட்டும், அப்புறமா வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். போயிட்டு வாங்க. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வைக்கிறேன். நம்ம கோர்ட்ல சந்திக்கலாம். வரேன் மேடம். போயிட்டு வாங்க. வரேன் மேடம். வாமா. அம்மா பக்காவா இருக்கம்மா, அப்படியே நோயாளி மாதிரியே இருக்கம்மா. அம்மா நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா, உனக்கு 4 நாளா குளிர் ஜுரம், நீ படுத்த படுக்கையாவே இருக்க. உனக்கு ஒரு வெந்நீர் வச்சு தர கூட வீட்டில் ஆள் கிடையாது. இதாம்மா சீனு. டேய், எனக்கு நடிச்செல்லாம் பழக்கமே இல்லையேடா. ஏம்மா நாங்கள் மட்டும் என்ன ஆக்டிங்கில் கோர்ஸாக முடிச்சுட்டு வந்திருக்கோம்? ஒரு குத்து மதிப்பா பண்ணுமா, எல்லாம் சரியா வரும். டேய், இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க 2 பேரும் படுத்துற படத்துல உண்மையிலேயே எனக்கு குளிர் ஜுரம் வந்துரும்டா. அது இல்லம்மா. அம்மா வெண்ணிலா வந்துட்டான்னு நினைக்கிறேன், நான் போய் கதவு திறக்கிறேன். டேய் டேய் டேய், நான் என்ன டயலாக் பேசணும் சொல்லாமலே போனா எப்படி? அப்பா இங்க என்ன சினிமா ஷூட்டிங் நடக்குது, ஃப்ளோல என்ன வருதோ பேசுங்கப்பா, பாத்துக்கலாம். ஏதோ சமாளிக்கிறேன்ப்பா. ஏங்க,
நீங்களும் அவங்க கூட போய் அந்த பொண்ணு எந்த கால் எடுத்து வச்சு உள்ள வரான்னு பாருங்க. அதை வச்சே நம்ம முடிவு பண்ணிடலாம். ஆ சரி சரி. ம். இந்த கேஸ்ல இருக்கிற சிக்கலே அதுதான். கோகிலா அண்ணி மனசு வருத்தப்படாம இந்த கேஸை நடத்த வேண்டியதா இருக்கு. அதுக்கு தான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. அண்ணி இதோ வரேன்.